தடைகளை தகர்த்தெறிந்து புதுயுகம் படைக்கும் பெண்ணிவள், நம்பிக்கை நாயகி. கலங்காதே 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 கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. உனக்காக ரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக ரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய தலைப்புகளோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தை கூடாக நீங்கள் பெலப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் வாஞ்சையும் ஜெபமும் ஆகும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லுவோமா? கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இது லூக்கா 6:38 ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை. அப்படியானால் நாம் பெற்றுக்கொள்வதற்குத்தான் கொடுக்கிறோமா? இன்று அநேகருடைய மனங்களில் இருக்கும் எண்ணம் அதுவே தான். இங்கே இருவர் ஏதோ பேசுகிறார்கள், நாங்களும் சற்று அதை கேட்போமா? ஐயோ ஐயோ, இரவு முழுதும் இருமி இருமி பிள்ளைக்கு கதைக்க கூட முடியலை. ஒரு முட்டை கோப்பி கொடுப்போமெண்டா, ஒரு முட்டை கூட வீட்டில் இல்லை, வாங்க காசும் இல்லை. நான் என்ன தான் செய்ய? ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்ட மாட்டீங்களா? என்ன மாலா, என்ன அழுகிற சத்தம் கேட்குது? என்ன நடந்தது? அக்கா, என் பிள்ளையின் முகத்தை கொஞ்சம் பாருங்க, எப்படி துவண்டு போய் கிடக்கிறான். ஒரு முட்டை கோப்பி கொடுக்க கூட வழி இல்லாதவளாய் நிற்கிறேன் நான். இது என்ன பிரச்சனை? என்னட்டா ஒரு முட்டை ஒன்று இருக்கப்பா, பொறு, நான் எடுத்துக்கொண்டு வாரேன். வேண்டாம் அக்கா, உங்களோட நிலைமை எனக்கு தெரியாதே. அப்படி என்றால் நானே வந்து உங்களிடம் கேட்டிருப்பேனே. உங்களுடைய அவரும் நெஞ்சு சளியில் கஷ்டப்படுறார். பிறகு அவருக்கு முட்டை கோப்பி கொடுக்காட்டி அவர் உங்களோட சத்தம் போட இந்த வில்லங்கம் எதுக்காக? பேசாம இருங்கோ. நீ பேசாம இரு, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நான் போய் எடுத்துக்கொண்டு வாரேன். இந்த முட்டை
சந்தோஷமா பிள்ளைய கவனி. எதுவும் தேவையண்டா கூச்சப்படாமல் என்னட்டா கேளு, சரியா? முடிஞ்சா நான் செய்வேன் தானே. குமுதா, குமுதா, யாரோ கூப்பிட்டு சத்தம் கேட்குது. கிரேசக்கா குரல் போல தான் கிடாக்கு. வாங்கோ வாங்கோ கிரேசக்கா, என்ன அவ்வளவு தூரம்? இந்த முட்டையில் எப்படி கவனமாக உடைச்சி போடாத. நான் அங்கேருந்து பத்திரமா கொண்டு வந்திருக்கேன். முட்டையாக்கா? உங்களுக்கு எங்கால? உங்களோட கோழியும் இல்லையே. கோழி இல்லாட்டி என்ன, கோழி வச்சிருக்கிற பிள்ளைகள்ட அன்பு தொல்லை தான் இது. காலையில் ஒருவர் 10 முட்டையில் கொண்டு வந்துட்டார். நான் ஒருத்தி 10 முட்டையில் வச்சுக்கொண்டு என்ன செய்ய? இந்த வழியால் ஒரு அலுவலாக வந்தனா பின்ன உனக்கு ஒரு 5 முட்டையை கொண்டு வருவோமே என்று எடுத்துகிட்டு வந்தேன். பெரிய உபகாரம் அக்கா. இப்போதான் இந்த ஒரு முட்டையை கொண்டு போய் மாலாவுக்கு கொடுத்துட்டு வாரேன். நீங்கள் வாசலில் 5 முட்டைகளோட நிற்கிறீங்க. அப்போ நீ ஒரு முட்டையை கொடுத்தா நிறைய முட்டைகள் வருமென்று தான் கொடுத்தனியோ? சும்மா போங்க அக்கா, உங்களுக்கு என்னோட எப்பவும் பகுடிதான். நான் அப்படி செய்வேனே. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. சே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உன்னை பற்றி எனக்கு தெரியாட்டிலும் ஆண்டவருக்கு தெரியும் பிள்ளை. அவர் உனக்கு தேவையானதை பல மடங்காக கொடுத்து விட்டார். பாத்தியே, ஒரு நாளும் எதிர்பார்ப்போட எதையுமே கொடுக்கக்கூடாது. எங்கள்கிட்ட இருக்கிறத தேவையோடு இருக்கிறவங்க எந்த நேரத்துலையும் கொடுத்து உதவுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கணும். அதுதான் நல்ல விஷயம். எப்பவும் இப்படியே மாறிடாத. நான் வாரேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் மற்றவர்களுக்கோ அல்லது ஆண்டவருக்கோ கொடுக்கும்போது எங்கள் உள்ளத்தில் இருக்கும் எதிர்பார்ப்பு என்ன? நாங்கள் எதற்காக கொடுக்கிறோம்? நாங்கள் கொடுத்தால் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், அல்லது அவருக்குரிய தசமபாக பங்கை கொடுத்தால் அவர் எனக்கு இரட்டத்தனியாய் கொடுப்பார். இப்படியான மனநிலையோடு தான் நாங்கள் கொடுக்கிறோமா? அதாவது எப்போதும் பெற்றுக்கொள்வதற்காகவே தான் நாங்கள் கொடுக்கிறோமா? அப்படியானால் கொடுக்கும் போதே மீண்டும் எடுக்கவும் ஆயத்தமாயிருக்கிறோம். ஆனால் இவ்விதமான ஒரு மனநிலையை ஊக்குவிப்பதற்காக இந்த வசனங்கள் சொல்லப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுப்பதை குறித்து இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லவில்லை. லூக்கா 3:11 2 அங்கியை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் என்கிறார். ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்கிறார். அப்படியானால் உனது தேவைக்கு மிஞ்சி இருப்பதையெல்லாம் நீ இல்லாதவனுக்கு கொடு என்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எமக்குள் இருக்கும் அநேகத்தில் இருந்து கொஞ்சத்தை கொடுத்துவிட்டு பிறகு அதற்கு பதிலாக இன்னமும் உமக்கு இரட்டத்தனையாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்து சுயநலமாய் சிந்திக்கிறோம். இந்த சிந்தை எம்மை விட்டு எடுபட்டு போக வேண்டும். நாம் எப்போதும் தாராள சிந்தையுடையவர்களாய் மற்றவர்களுக்கு எந்த நேரத்திலும் கொடுக்க ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்த அந்த ஏழை விதவையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவள் தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டாள் என்று சொல்லுவதை காண்கிறோம். அவளிடம் வேறு எதுவும் இல்லை. அடுத்து தனது தேவைக்கு என்ன செய்வது என்று அவள் நினைக்கவில்லை. அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய போது தன்னிடம் இருந்ததை முழுமையாக போட்டுவிட்டாள். நாங்கள் கொடுக்கும் போது இந்த மனநிலை நமக்குள் தோன்றுகிறதா? நீதிமொழிகள் 3:27 சொல்லுகிறது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்பதாக. நன்மை செய்ய எனக்கு முடியுமாக இருக்கிறது, தேவையோடு எனக்கு முன்னால் மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அதை உடனடியாகவே செய்ய வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். எனவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மை செய்யவும் பிறருக்கு கொடுத்து உதவவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 8:3 பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நானே சாட்சியாயிருக்கிறேன் என்கிறார். இங்கு யாரும் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக கொடுக்கவும் திராணிக்கு மேலாக கொடுக்கவும் தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று காண்கிறோம். நாமும் கொடுக்கும் போது இவ்விதமான மனநிலையுடன் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர எந்த எதிர்பார்ப்போடும் கொடுப்பவர்களாய் இருக்கக்கூடாது. ஆண்டவர் தமக்கென்று எதையாவது மீதி வைத்து கொண்டா தம்மை கொடுத்தார்? இல்லையே.
அவர் தம்மை முழுமையாக, அதாவது தமது ஜீவனையே எமக்காக கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் அவருடைய பணிக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கும் போது மனநிறைவோடும் தாராள சிந்தையோடும் கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமல்லவா? நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்தால் எமது தேவைகள் என்னவென்பது எமது பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் அவற்றை சந்திக்கவும் வல்லவராயிருக்கிறார். கொடுப்பதில் இருக்கும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து பார்த்தால்தான் தெரியும். தேவையோடு இருப்பவர்கள், கைவிடப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் இவர்களுக்கு சென்று கொடுக்கும் போது அவர்களுடைய முகம் மலர்வதையும் அவர்கள் வாயில் உதிரும் புன்னகையும் பார்க்கும்போது மனதுக்கு கிடைக்கும் சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் அளவே இல்லை எனலாம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடமிருந்து அதிகமாய் பெற்றிருக்கிறோம். அவர் நம்மை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இவற்றையெல்லாம் நாம் நின்று சிந்தித்து பார்த்தால் எம்மை அறியாமலேயே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எமக்குள் உருவாகும். ஆண்டவர் எமக்கு தந்த ஈவுகளை ஒவ்வொன்றாய் எண்ணி பார்க்கும் போது இல்லாதவர்களுக்காய் எமது கரங்கள் எப்போதும் நீட்டப்படும். கொடுப்பதின் சந்தோஷத்தை நீ காண வேண்டுமென்றால் கொடுத்துப்பார் என்று ஒரு வாக்கியம் உண்டு. பிரியமானவர்களே, கொடுப்பதை குறித்த எமது எண்ண கருத்துக்கள் மாற்றமடையட்டும். தாராளமாக கொடுப்போம், எதிர்பார்ப்பில்லாமல் கொடுப்போம். கர்த்தருக்காக எழுந்து சென்று பிறர் தேவைகளை சந்திக்க நம்மை இன்றே ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்களுடையது எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், ஈவுகள் எல்லாமே ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்தவைகள் சுவாமி. எங்களுக்கு உள்ளவைகளிலே இருந்து நாங்கள் மற்றவர்களுக்கு உதவிடவும், தேவையோடு இருக்கிறவர்களை நோக்கி பார்க்கவும், அவர்களுடைய தேவைகளை நாங்கள் கண்டு அவர்களுக்கு உதவி செய்பவர்களாய் இருக்கவும் நீங்கள் எங்களை வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களும் மற்றவர்களுக்கு உதவிடும்படியாக நீங்கள் எங்களை வழிநடத்தும்படியாக உங்களோட கரங்களிலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி, மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கை நாயகி, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். SMS அல்லது வாட்ஸ்அப் மற்றும் மிஸ்கால் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 071 99 333 44 0719 93 33 44. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி.